ಬಾರಮ್ಮ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ 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 ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ಕನಕವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕಾಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜತಿ ಹೊಳೆವ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಜದಿ ಹೊಳೆವ ಜನಕರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடியோர் குறை தீர்க்கும் நவராத்திரி பெருவிழாவின் 5ஆம் நாளான வெள்ளிக்கிழமை இன்று அன்னைக்கு சுக்கிரன் கிரகத்தின் சக்தி அம்சமான சுகீர்த்தி தேவியின் திருக்கோலம் அலங்காரமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுக்கிரன் கிரகங்களில் மிகவும் செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு யோக கிரகம்.
அதை தான் சொல்லுவாங்க, உனக்கு சுக்கிரன் உன் பக்கம் இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர தசை இருந்தாக்கா நல்ல செழிப்பான செல்வ வளங்கள், குழந்தை பேர், பிறகு வீட்டு மனை வாங்கிறது, எல்லா காரியங்களும் கூடி வரும். அதனால் யோக கிரகம் என்று இதற்கு சொல்லலாம். சுக்கிரனை வழிபட்டால் நல்ல செல்வ நலன்களை பெற்று வாழலாம் என்பது ஒரு ஐதீகம். இந்த சுக்கிரனின் மனைவியான சுகீர்த்தி தேவியானவள் அதே அம்சத்தை கொண்டவள். சுக்கிரனுக்கு என்ன தன்மைகள் உள்ளோ அதே தன்மைகள் அந்த தேவிக்கும் உண்டு. அந்த சுக்கிரத்தி தேவியை வழிபடுபவர்கள் நல்ல வளங்களையும் குழந்தை செல்வத்தையும், காசு பணம் நகை நட்டு எல்லா செழிப்பும் பெற்று சுகமாக வாழ்வார்கள் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. இந்த சுயம்பு அன்னைக்கு நாம் அணிந்திருக்கும் காப்பு வேப்பிலை காப்பு. வேப்பிலை காப்பு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மருவத்தூரையும் வேப்பிலையும் பிரிக்க முடியாது. மருவத்தூரின் பிரசாதமே வேப்பிலை தான். அம்மா முதல்ல பால் வடிந்து வேப்ப மரத்திலேருந்து தான் தோன்றினாள் என்பது வரலாறு. அந்த வேப்ப மரம்தான் மேல்மருவத்தூரின் அதாவது ஸ்தல விருட்சம். அந்த வேம்பு என்பது கசப்புத்தன்மை உடையதாக இருந்தாலும் உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. வயிற்றில் இருக்கக்கூடிய உபாதைகளையும், அதாவது பூச்சி இது மாதிரி இதெல்லாம் உடலில் என்ன வியாதி இருக்குதோ அதெல்லாம் வேப்பிலை. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வேப்பிலை ஒரு துளசி சாப்பிட்டுனே வா, டெய்லி ஒன்றும் உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலை சலவிருஷமாக இருந்தால் அம்மா பாருங்கள், தான் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்த உடனே கையில் எடுத்தது வேப்பிலை கொத்து தான். அந்த வேப்பிலை கொத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அசைந்து ஆடி வருகின்ற காட்சியை பார்க்கும்போதே தெய்வம் வானுலகத்திலிருந்து இறங்கி வருவது போல ஒரு காட்சியாக இருக்கும். அந்த வேப்பிலையாலே நமக்கெல்லாம் நோய்களை தீர்க்கும் மந்திரிப்பை கொடுத்தார்கள். பிறகு வேப்பிலையை சிலருக்கு பிரசாதமாக உருவி கொடுப்பார்கள். எனக்கெல்லாம் வேப்பிலையை உருவி ஒரு நாள் கூட கொடுக்காம இருந்ததில்லை. முதல் என் கையில் தான் கொடுப்பாங்க. இனிமேல் அந்த பாக்கியெல்லாம் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை. இதெல்லாம் பாருங்கள், எளிமையாக தான் அந்த அம்மா இன்னும் பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்துறாது. அந்த வேப்பிலையிலேருந்து கொடுக்கின்ற அருள் தான் நமக்கு எல்லா செல்வங்களையும் தேடி தரும். வேப்ப மரம்ன்றது நீங்கள் கோயிலினுடைய முன்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அது ஸ்தூல வடிவமாகவே இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அருள்வாக்கில் சொல்லுவாங்க. வேப்பிலையை விட்டுட்டு மேல்மருவத்தூர் கோயில் இப்போ திருப்பதியில் லட்டு பிரசாதம்னு சொன்னால், பழனியில் பஞ்சாமிர்தம் பிரசாதம்னு சொன்னால், மருவத்தூரில் வேப்பிலை தான் பிரசாதம். அது சாப்பிடுவதற்கு கசப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உடலுக்கு கெடுதி. ஆகையால் வேப்பிலையையும் மருவத்தூரையும் பிரிக்க முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது வேப்பிலை. இந்த அம்மனானவள் எப்படிப்பட்டவள் என்றால், குபேரனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கீர்த்தி பெற்றவள் இந்த சுகீர்த்தி அம்மன். சுகீர்த்தி அம்மன் தான் குபேரனுக்கே கடன் கொடுத்து குபேரன் பெருமாளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அதனால் இந்த அம்மன் லக்ஷ்மி அம்சமும் பொருந்தியவள், குபேர அம்சமும் பொருந்தியவள், எல்லா அம்சமும் பொருந்தி இருக்கிறதுனால கீர்த்தி என்றாலே புகழ் என்று அர்த்தம். சுகீர்த்தி என்றால் மிகவும் புகழ்பெற்றவள் என்று அருள். இதில் அம்மனுக்கு நின்ற கோலம், அடுத்தது 4 கரங்கள், வலது கரத்திலே காசு பணம் துட்டு, அடுத்தது இடது கரத்திலே ஒரு சங்கு, அடுத்தது வலது கரத்திலே அஸ்தம்,
இடது கரத்திலே ஒரு ஆபரணங்கள் தொங்குவது போல அமைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த சுகீர்த்தி தேவியானவள் ஒரு செழிப்பு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அருளக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுகீர்த்தி தேவியை வணங்கி இந்த வேப்பிலை காப்பினை நாம் தினமும் அந்த ஒரு உருண்டை அந்த காப்பில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வேப்பிலையை தினமும் ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு மிகவும் நல்லது. அம்மா சொல்கிற வைத்தியமே வேப்பிலை தான் முதல்ல இருக்கும். ஆகவே இந்த சுகீர்த்தி தேவியின் அருளும் வேப்பிலை காப்பினுடைய தன்மையும் நம்மை பல துன்பங்களிலிருந்து காப்பாற்றி வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. ಅಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ ಮೇಲ್ಮರಬೂರಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ